Chapter 3, Exercise 3.6, 8th sum. Inia bought 50 kg of fruits consisting of apples and bananas. She paid twice as much per kg for the apple as she did for the banana. If Inia bought rupees 1800 worth of apples and rupees 600 worth bananas, then how many kgs of each fruit did she buy? அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இனியா வந்துட்டு 50 kg ஆஃப் ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க. டோட்டலாக 50 kg ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க. ஆப்பிளும் பெனானா ரெண்டும் சேர்த்து 50 kgs இருக்குது. ஓகேவா? அதில் ஆனால் ஒவ்வொன்றும் எவ்வளோ கேஜின்னு தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், ஹவு மெனி கேஜிஸ் ஆஃப் ஈச் ஃப்ரூட் டிட் ஷீ பை. ஓகேவா? அப்போ டோட்டலாக 50 kg ஆஃப் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆப்பிள் அண்ட் பெனானா மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. ரெண்டு சேர்த்து 50 kgs வாங்கியிருக்காங்க. அது ஓரோன்னு எவ்வளோ கேஜி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நடுவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, she paid twice as much per kg for the apple as she did for the banana. என்ன கொடுத்துருக்காங்க, she paid twice as much per kg for the apple. ஆப்பிள் ஒரு கேஜி ஆப்பிளுக்கு வந்து பே பண்ணது பெனானாக்கு ஒரு கேஜிக்கு பே பண்ணது காட்டில் 2 மடங்கு பே பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா. she paid twice as much per kg for the apple as she did for the banana. இப்போ பெனானாக்கு வந்துட்டு இப்போ அவங்க 20 ரூபி பே பண்ணியிருந்தாங்கன்னா 1 kg பெனானாக்கு 20 ரூபி பே பண்ணாங்கன்னா 1 kg ஆப்பிளுக்கு வந்துட்டு 40 டபுளாக ட்வைஸ் பண்ணியிருக்கேங்கிறாங்க. அப்போ டபுள்ங்கும்போது 40 ரூபி பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது. ஓகேவா? she paid twice as much per kg for the apple as she did for the banana. twice, அதாவது பெனானா ஒரு கேஜி பெனானா எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ அதோட 2 மடங்கு தான் 1 kg ஆப்பிளுக்கு பே பண்ணியிருக்கேங்கிறாங்க. If Inia bought rupees 1800 worth of apples, rupees 600 worth of banana. அப்போ அவங்க அமௌண்ட் சொல்லிட்டாங்க. ஆப்பிள் வந்துட்டு 1800க்கு வாங்கியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ கேஜி தெரியாது, அந்த கேஜி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டலாக 50 kg. அதில் ஆப்பிளுக்கு அவங்க பே பண்ணது 1800, பெனானாவுக்கு அவங்க பே பண்ணது 600. அந்த ஆப்பிளோட காஸ்ட் எப்படி இருக்குன்னா பெனானா காட்டிலே ட்வைஸ் அதிகமாக இருக்குது. 1 kg ஆப்பிள் வந்துட்டு 1 kg பெனானாவோட ட்வைஸ்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி இருக்கையில் நமக்கு வந்துட்டு எவ்வளோ கேஜி அதான் அமௌண்ட்டு சொல்லிட்டாங்களே. அப்போ 1800 எத்தனை கேஜி ஆப்பிள் வாங்கியிருக்காங்க, எத்தனை கேஜி பெனானாஸ் வாங்கியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறோம். கொஸ்டின் கிளியர் ஆகிடுச்சுல. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்தாலே எழுதிக்கலாம். நம்ம கண்டுபிடிக்கிறது ஹவு மெனி கேஜிஸ் ஆஃப் ஈச் ஃப்ரூட்ஸ். ஒரு ஃப்ரூட்டு டோட்டலாக 50 kg வாங்கிட்டாங்க. ஆனால் ஆப்பிள் எவ்வளோ கேஜி பெனானா எவ்வளோ கேஜி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் கொடுத்துருக்கிறது என்னது, ஆனால் ஆப்பிளுக்கு இவ்வளோ ரூபிக்கு வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கேஜின்னு தெரியாது. ஆனால் அந்த ஆப்பிள் வாங்கின கேஜிக்கு 1800 பே பண்ணிட்டாங்க, பெனானா வாங்கின கேஜிக்கு rupees 600 பே பண்ணிட்டாங்க. ஆனால் ஆப்பிளோட விலை எப்படி இருக்குன்னா பெனானா கட்டி ட்வைஸாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எவ்வளோ கேஜின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அப்போ சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அந்த எது கண்டுபிடிக்கிறது, நம்பர் ஆஃப் கேஜி ஆஃப் ஆப்பிள் அதான எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏன்னா அதானே கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ நம்பர் ஆஃப் கேஜி ஆஃப் ஆப்பிள்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கேஜி. நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் பெனானா ஈக்குவல் டு டோட்டலாக 50 kg தானே வாங்கியிருக்காங்க. அப்போ ஆப்பிளோட கேஜி எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா பெனானோட கேஜி என்ன பண்ணால் போதும், டோட்டலேருந்து ஆப்பிளோட கேஜி மைனஸ் பண்ணிட்டா போதும். 50 - x kg. ஓகேவா? இது ரெண்டு ஓகே ஆயிடுச்சுல. நமக்கு அதான் கண்டுபிடிக்கிறோம், அதை எழுதிட்டோம். நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் ஆப்பிள், கேஜி எவ்வளோ கேஜின்னு தெரியாது, அந்த ஆப்பிளோட கேஜி ஆப்பிள் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அப்போ எவ்வளோ கேஜி ஆஃப் பெனானாஸ் தெரியாது, அதான் நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் பெனானா வந்துட்டு அப்போ டோட்டலேருந்து ஆப்பிளோட கேஜி மைனஸ் பண்ணி எழுதியிருக்கோம். 50 - x kg இப்படி தான் எழுதணும். அப்படி தானே சாதாரணமாக. இப்போ 50 kgயில் இப்போ ஆப்பிளோட கேஜி 20 இருந்தால் பெனானோட எவ்வளோவா இருக்கும் 30. ஏன்னா டோட்டல் 50லேருந்து 20 மைனஸ் பண்ணுவோம். அப்படி தானே. ஸோ அதனால ஆப்பிளோட கேஜி எக்ஸ்ன்னு எடுத்தனால பெனானோட கேஜி 50 - xன்னு எடுத்துட்டோம். இனி அவங்க காஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. ஆப்பிள் வந்துட்டு இவ்வளோ ரூபிக்கு வாங்கியிருக்கோம், பெனானா இவ்வளோ ரூபி வாங்கியிருக்கோன்னு. அப்போ ஆப்பிள்ங்கிறது நமக்கு எவ்வளோ கேஜி வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது, அந்த கேஜி தான் என்னென்னு எடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் கேஜி ஆஃப் ஆப்பிள் ஈக்குவல் டு 1800 இல்லையா. எக்ஸ் கேஜி டோட்டல் கேஜி ஆஃப் ஆப்பிளுக்கு தான் இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ் கேஜி ஆஃப் ஆப்பிள் ஈக்குவல் டு rupees 1800. அப்போ டோட்டல் கேஜி ஆஃப் ஆப்பிளுக்கு தான் 1800. ஆனால் 1 kgக்கு எவ்வளோன்னு எழுதணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு இங்கே ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாரு. 1 kg ஆஃப் ஆப்பிள் வந்துட்டு பெனானாவோட 1 kgக்கு ட்வைஸாக இருக்குன்னு இருக்காங்க. அதனால் இங்கே டோட்டல் கேஜி தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறது. டோட்டல் எவ்வளோ வாங்கியிருக்காங்க. அப்போ எக்ஸ் கேஜி ஆஃப் ஆப்பிள் ஈக்குவல் டு 1800னா 1 kg ஆஃப் ஆப்பிளுக்கு என்ன பண்ணணும், 1800 by x அப்படி தானே. அதாவது இப்போது 5 kg ஆஃப் ஆப்பிளுக்கு வந்துட்டு 1800னா 1 kg ஆஃப் ஆப்பிளுக்கு என்ன பண்ணுவோம், 1800 by 5ன்னு போடுவோம். அப்படி தானே. இல்லாட்டி 2 கூட இருக்கலாம். 2 kg ஆஃப் ஆப்பிளுக்கு 1800னா 1 kgக்கு என்னவா இருக்கும்,
நமக்கு 1800/2 1 2 is 900. அப்போ ஒரு கேஜிக்கு 900 இருக்கும். அப்போ தான் 2 கேஜிக்கு எவ்வளவு ஆகும்? 1800. அது மாதிரி x kg of apples வந்து 1800. அப்போ 1 kg of apple equal to 1800/x. அதே மாதிரி 50 minus x kg of bananas equal to 600. இல்லையா? அவங்க 600 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க பனானா. அப்போ 1 kg of bananas equal to 600/50 minus x. இது ரெண்டு எழுதுன புரிஞ்சுதா? அப்போ நமக்கு ஆப்பிளோட வெயிட்டை வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், பனானாவோட கேஜி வந்துட்டு 50 minus x. அப்போ நமக்கு அந்த ஆப்பிளோட ரேட் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, 1800க்கு வாங்கியிருக்கணும். அப்போ எக்ஸ் கேஜி ஆஃப் ஆப்பிள் தான் 1800. அல்லது 1 kg ஆஃப் ஆப்பிள் என்ன பண்ணுவோம்? 1800/x. 50 minus x kg ஆஃப் பனானாஸ் தான் 600. அப்போ 1 kg ஆஃப் பனானா வந்து 600/50 minus x. இது வரைக்கும் ஓகே தானே? ஆப்பிள் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, ஆப்பிள் காஸ்ட் வந்துட்டு பனானா காஸ்ட்டோட 2 மடங்கு இருக்குன்ட்டு இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம்? ஆப்பிள் காஸ்ட் ஈக்குவல், ஏன்னா காஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் இதை எழுதிக்கலாம். ஆப்பிள் காஸ்ட் அது பெர் கேஜி கொஸ்டினில் இங்கே கொடுத்துருந்தாங்க, அது நல்லா ரீட் பண்ணிட்டோம்ல. ஷி பேட் ட்வைஸ் அஸ் மச் பெர் கேஜி ஃபார் த ஆப்பிள் அஸ் ஷி டிட் ஃபார் த பனானா. பனானா ஒரு கேஜிக்கு எவ்வளோ பே பண்ணோமோ அதை காட்டிலையும் 2 மடங்கு அதிகமாக இருக்குது ஒரு கேஜி ஆப்பிளுக்கு, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஆப்பிள் காஸ்ட் வந்து எப்படி இருக்குது? ஈக்குவல் டு 2 இன்ட்டு பனானா காஸ்ட். ஓகேவா? ஆப்பிள் காஸ்ட் வந்து பனானா காஸ்ட்டோட ட்வைஸ் அதிகமாக இருக்குது, அதானே? அப்போ ஆப்பிள் காஸ்ட்டுங்கிறது ஈக்குவல் டு 2 இன்ட்டு பனானா காஸ்ட். ஆப்பிள் காஸ்ட் வந்துட்டு நமக்கு ஒரு கேஜிக்கு தான் சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் நம்ம இது எழுதுனதே போகும். டோட்டல் கேஜி ஆஃப் ஆப்பிள்ஸ்க்கு தான் 1800 பே பண்ணியிருக்காங்க. டோட்டல் கேஜி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எவ்வளோன்ட்டு. ஏன்னா டோட்டலாக 50 கேஜி வாங்கியிருக்காங்க, ஆப்பிள்குள்ளே அந்த டோட்டல் கேஜி இருக்குல்ல, அதுக்கு தான் 1800 பே பண்ணியிருக்காங்க. அப்போ அதுலேருந்து ஒரு கேஜி ஆஃப் ஆப்பிள் என்னது? 1800/xன்னு எழுதியிருக்கோமா? அதேமாதிரி ஒரு கேஜி ஆஃப் பனானா என்ன எழுதியிருக்கோம்? 600/50 minus xன்னு இருக்கா? இங்கே அந்த காஸ்ட் வந்துட்டு ஒரு கேஜிக்கு தான் நமக்கு அந்த கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு கேஜி ஆஃப் ஆப்பிள் வந்துட்டு பனானாவோட ஒரு கேஜிக்கு ட்வைஸ் இருக்குது அப்படின்னாங்க, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ ஒரு கேஜி ஆஃப் ஆப்பிள் காஸ்ட் தான் இங்கே எழுதணும் இந்த கண்டிஷனுக்கு. அப்போ ஒரு கேஜி ஆஃப் ஆப்பிள் காஸ்ட் என்னது? 1800/x ஈக்குவல் டு 2 இன்டு பனானாவோட ஒரு கேஜிக்கு எவ்வளோ? 600/50 minus x. 50 minus x. ஓகேவா? ஓகே தானே? இனி அடுத்து 1800 இது வரைக்கும் தெரிஞ்சிட்டாலே போதும், அதுக்கப்புறம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். இது வரைக்கும் ஓகே தானே? கொஸ்டினில் டோட்டலாக 50 kgs ஆஃப் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எதுனா ஆப்பிள் அண்ட் பனானா சேர்த்து 50 kgக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொன்றும் எவ்வளோ கேஜின்னு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இடைக்கு அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க? ஆப்பிளுக்கு வந்துட்டு 1800 பே பண்ணியிருக்கேன், பனானாக்கு 600 பே பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு கேஜி ஆஃப் ஆப்பிள் வந்துட்டு பனானாவோட ஒரு கேஜிக்கு ட்வைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ நமக்கு ஆப்பிளோட கேஜி எவ்வளோ, பனானோட கேஜி எவ்வளோ தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது தான். எக்ஸ் எடுத்தோம், டோட்டல் கேஜி 50 50 minus xன்னு எடுத்துட்டோம். அடுத்து வந்துட்டு நமக்கு ஆப்பிளோட காஸ்ட் கொடுத்துட்டாங்க, அவங்க வாங்கின கேஜியோட காஸ்ட்டு. அப்போ அது எக்ஸ் கேஜி தான் எடுத்துருக்கணுமே. அப்போ எக்ஸ் கேஜி ஆஃப் ஆப்பிள் வந்துட்டு 1800, அதுலேருந்து ஒரு கேஜி எழுதிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த கண்டிஷன் வந்துட்டு பெர் கேஜி ஆஃப் ஆப்பிள் தான் பனானாவோடதுக்கு ட்வைஸாக இருக்குன்னு இருக்காங்க, அதனால ஒரு கேஜி நமக்கு தேவைப்படும். அதனால இதுலேருந்து ஒரு கேஜி ஆஃப் ஆப்பிள்னா என்ன பண்ணணும்? 1800 எத்தனை கேஜி அதால் டிவைட் பண்ணிக்கிறோம் எக்ஸு. அதே மாதிரி 50 minus x கேஜி ஆஃப் பனானாஸ்க்கு தான் இது. அப்போ ஒரு கேஜினா இது பை 50 minus எக்ஸு. அதுக்கப்புறம் ஆப்பிள் காஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க ட்வைஸ் பனானா காஸ்ட்டு. அப்போ ஒரு கேஜிக்குள்ள கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். இது வரைக்கும் ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்து உங்களுக்கு சிம்பிள் தான். அதுக்கப்புறம் 1800/x ஈக்குவல் டு இது உள்ளதை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 600னா 1200/50 minus x. எப்பயுமே ரெண்டு ஃப்ராக்ஷன் ஈக்குவல் பண்ணல, நியூமரேட்டர் ஒரே மாதிரி தான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே நமக்கு இது இருக்கா ஃப்ராக்ஷனு, இந்த மேலே இருக்கிறது இங்கிட்ட என்ன டிவைட் ஆகும், அப்போ கேன்சல் ஆகும். அதுக்கு ஈஸியாக எப்பயுமே ரெண்டு ஃப்ராக்ஷன் நம்ம ஈக்குவல் கொடுத்துருந்தாங்கன்னா நியூமரேட்டர் கேன்சல் பண்ணிக்கலாம், டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போ இது நியூமரேட்டர் கேன்சல் பண்ண முடியும், 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 6 டேபிளில் 6 3 சார் 18, 6 2 சார் 12. அப்போ இங்கே என்னாச்சு? நியூமரேட்டர் 3யும் இங்கே 2ன்னு ஆயிடுச்சு. இதை கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே 50 minus x நடுவில் அடிஷன் சப்ராக்ஷன் இருக்குது. இப்போ வெறும் ஒரு டேர்மாக இருந்தால் கேன்சல் ஆகும், அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தால் கேன்சல் ஆகாது. இது வெறும் நம்பர் மட்டும் இருந்தனால கேன்சல் ஆகிடுச்சு, இது கேன்சல் ஆகாது. அப்போ என்ன தான் பாக்கி இருக்குது? 3/x ஈக்குவல் டு 2/50 minus x. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணோம்? நமக்கு வேறு எது கேன்சல் இல்லையா? அப்போ இந்த டிவிஷனாக இருக்கிறது இங்கிட்ட வரல மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், இந்த டிவிஷன் இங்கிட்ட வரல மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். அப்போ 3 × 50 minus x ஈக்குவல் டு 2 × x 2x. இப்போ இந்த 3 வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். 3 × 50 150 மைனஸ் 3 × x 3x ஈக்குவல் டு 2x. அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், மைனஸ் 3x இங்கிட்ட வந்தால் ப்ளஸ் 3x ஆகிடும். அப்போ 150 ஈக்குவல் டு 2x + 3x.
2x plus 3x 5x. 5x equal to 150. Therefore x equal to 150 by 5. 5 5 3 சார் 15 0 30. இப்போ எக்ஸுக்கு என்ன கிடச்சிருச்சு 30. எக்ஸுங்கிறது நம்ம என்ன எடுத்திருந்தோம் நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் ஆப்பிள் ஈக்குவல் டு எக்ஸ் கேஜின்னு எடுத்தோமா இப்போ 30 கேஜின்னு தெரிஞ்சிச்சு. நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் பனானாஸ் நம்ம என்ன எடுத்திருந்தோம் 50 மைனஸ் எக்ஸ். அப்போ 50 மைனஸ் எக்ஸ் தான் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் 30. இப்போ 50 மைனஸ் 30ங்கிறது என்னது 20 கேஜி. அப்போ டோட்டலாக அவங்க 50 கேஜி வாங்கியிருந்தாங்களே அப்போ ஆப்பிள் வந்து 30 கேஜியும் பனானா 20 கேஜியும் வாங்கியிருக்காங்க. இதுக்கு 1800 பே பண்ணியிருக்காங்க, இதுக்கு 600 பே பண்ணியிருக்காங்க. அப்போ கிளியர் ஆயிடுச்சா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் எது நம்ம கண்டுபிடிக்கணுமோ ஆப்பிள் நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் ஆப்பிள் எக்ஸ்ன்னு எடுத்தோம். நம்பர் ஆஃப் கேஜிஸ் ஆஃப் பனானா வந்து டோட்டல் வந்து 50 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துரும். காஸ்ட் அவங்க கொடுத்துட்டாங்க எக்ஸ் கேஜி ஆஃப் ஆப்பிள் 1800ம் 50 மைனஸ் எக்ஸ் ஏன்னா அந்த டோட்டல் வெயிட்டுக்கான ரேட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அதுலேருந்து ஒரு கேஜி கண்டுபிடிக்கல என்ன பண்ணோம் அதால் டிவைட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த கண்டிஷன் வச்சு செஞ்சு நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதான் வந்துட்டு கேஜி ஆஃப் ஆப்பிள்ஸ். இப்போ நமக்கு கேஜி ஆஃப் பனானா வந்துட்டு 50 மைனஸ் எக்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ 8 சம்மும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.